Hello friends, welcome to ARK Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாடா சஃபாரி கார் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இது ஓல்டு மாடல் டாடா சஃபாரி காரு. நிறைய பேருக்கு வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ வந்து ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா, எவ்வளோ மைலேஜ் தருது? ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்லேயே கிடைக்குது. ஸோ செகண்ட்ஸில் கிடைச்சா எடுக்கலாமா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஊட்டியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. அதனால் ஹில்ஸில் ஓடும்போது எந்த அளவு தேய்மானம், மைலேஜ், ஸ்பேர்ஸ்லாம் இந்த மாதிரி டாடா சஃபாரி காரை பற்றி ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்காச்சும் டாடா சஃபாரி கார் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சோயில் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட வெஹிக்கிள்ஸ் நிறையா நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கோம் ப்ரோ. யூஸ்வலாக ஹில்ஸில் அதுவும் நம்ம வந்து ஹெவி யூசேஜாக இருக்கும்போது நிறைய ஸ்பேர்ஸ் கிடைக்கிற கார் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னும் டாடா சஃபாரி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? உங்களுக்கும் டாடா சஃபாரிக்குமான கனெக்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது நான் ஒரு 12-13 இயர்ஸாக வச்சுருக்கேன் வண்டி. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா சஃபாரி வந்துட்டு பாடியும் இது சின்ன சின்ன இதுதான் சஃபாரி இது ஆல்ட்ரேஷன் இருக்கும். மிச்சது இன்ஜினு, கேர் பாக்ஸ் பொருள் எல்லாம் சுமோத் தான். உங்களுக்கு சுமோ இங்கே ரொம்ப ஈஸியாக ஆக்சசபிள் கிடைக்கும். சுமோ பார்ட்ஸும் கம்மி. இப்போ நீங்கள் சஃபாரின்னு சொல்லி போய் வாங்கும்போது டபுளாக இருக்கும். ஆனால் சுமோத் பொருள் வாங்கும்போது ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதனால நம்ம சுமோத் அப்படியே தூக்கி ஆல்ட்ரு பண்ணிக்கிறது. ஆனால் இன்ஜின் எல்லாம் சஃபாரி தான். ஏன்னா இதில் டர்போ சார்ஜர் வரும், எல்லாமே வரும். இது சுமோதில் வந்துட்டு டர்போ சார்ஜர் வராது. அது எல்லாம் தான். மிச்சப்படி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ். எனக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது இந்த வண்டியில் அவ்வளோ சீக்கிரம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஏன்னா நான் வளர்ந்து கேட்ட விதம் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி கார் வந்து ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸு, ஸ்பேர்ஸ்லாம் இந்த அளவு கிடைக்காது. ஏன்னா டாடா நீங்கள் சொன்னது டாடா சுமோக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும், மெயின்டெனன்ஸ் கம்மி. ஆனால் சஃபாரி வந்து அதிகமாக மெயின்டெனன்ஸ் அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அரசியல்வாதிங்க, பெரிய ஆளுங்க தான் வந்து சஃபாரி கார் வந்து அந்த டைம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது ப்ரோ. எல்லா ஸ்பேருமே ஸ்மூத் தான். இப்போ நீங்கள் டிஸ்க் ரோட்டர் எடுத்தீங்களா, டிஸ்க்கு பேடுனா சஃபாரி இது வரும். மிச்சப்படி ஜாயிண்ட் ஸ்டார் சுமோத் தான் வரும் இந்த வண்டிக்கு. இது ஓல்டு மாடல்னால சுமோது செட்டப் தான். இதுக்கு பேசிக்காக எல்லாமே சுமோத் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஜின் வால் டோர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுமோ இன்ஜின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் டர்போ அந்த ஹெட்டு சிஸ்டம் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மிச்சப்படி உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸே கிடையாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி ஓட்டுறாரு இந்த வண்டிக்கு. டயர் மாற்றுவார், அவ்வளோதான் இந்த வண்டியில். ப்ரோ காரோட மைலேஜ் எவ்வளோ தருது ப்ரோ? மைலேஜ் எனக்கு என்ன ஒரு 10-11 தரும் இந்த வண்டி. அதே மாதிரி ஹில்ஸில் பிக்கப்பு நீங்கள் லேட்டஸ்ட் வண்டி எந்த வந்தாலும் சரி இந்த வண்டி சீறிட்டு வரும். பெட்ரோல் வண்டி மாதிரி வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்ஜின் ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? எப்படியோ ஷான் ப்ரோ வீடியோக்கு வந்துட்டாரு. இந்த இன்ஜின் நான் கழுவு கூட இல்லை வண்டி. இது இன்ஜின் இதுதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமோது இன்ஜின் தான். இந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமோலையும் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன இந்த இன்டர்கூலர் வராது சுமோக்கு, இந்த டர்போ வராது, அவ்வளோதான். ப்ரோ இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. 2001 மாடலா ப்ரோ? இது 2001. நம்ம 21 வருஷம் ஆகுது, 22 வருஷம் ஆகுது. 2023 எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளோ நீட்டாக கேபின் வச்சுருக்கீங்களே ப்ரோ. எங்கள் அப்பா தான் இந்த வண்டி மெயின்டெனன்ஸ். நான் இந்த வண்டி பார்க்க அவ்வளோ இல்லை, நான் இந்த அளவு எதிர்பார்க்கல. ஏன்னா நீட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் கேபின் எண்ட்லாம் ரஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதில் ஒன்றுமே இது என்ன ப்ரோ இவ்வளோ பெருசு இருக்குது? இதுதான் ப்ரோ ஏர் ஃபில்ட்ரு. ஓகே. இது இதுலேருந்து தான் டர்போக்கு இன்லெட் போகும், இதுலேருந்து அவுட்லெட் போகும். எல்லாமே ஸ்டாக்காக இருக்கா ப்ரோ? எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களா? ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக்கு. ஆமாம். ஷீல்டு இன்ஜின். ஓகே. என்ன ஆல்ட்ரேஷன்னா லைட்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், அலாய் வீல் ஸ்பேசர் போட்டு இழுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நீங்கள் அந்த ஸ்பேசர் போட்டு எடுக்கும்போது மைலேஜ் என்ன அடி வாங்குச்சா அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் இந்த அலாய் போட்டனால ஸ்பேசர் போட்டிங்களா? இல்லை இந்த அலாய் போடுறதுனால நம்ம வண்டி இது டயர்ஸ் எப்போவுமே கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். அப்போ தான் வண்டி பார்க்க நல்லாயிருக்கும், ரோடு ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும், ரோடு கிரிப்ஸு. அதனால ஸ்பேசர் போட்டு வெளியில் இருக்குது. ஃப்ளோட் நல்லாயிருக்கும் சஸ்பென்ஷன். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் போகிறதுக்கும் இப்போது இது ஸ்பேசர் போட்டு வெளியில் இருக்கிறதுக்கும் ஃப்ளோட் நல்லாயிருக்கும் வண்டி இது. ஓகே. மைலேஜ் அடி வாங்கலையா? அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ. இவன் ஆல்ட்ரேஷன் பண்ணாதவங்க எல்லாம் கதை சொல்கிறது தான் ப்ரோ. இப்போ இது ஸ்டாக் சைஸ் டயரா இல்லை அப் சைஸ் பண்ணியிருக்கீங்க? இது நான் 15 ரிம்மு, டயர்ஸ் மட்டும் கொஞ்சம் அப் சைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. ஆனால் இப்போ இந்த மாதிரி வெளியே வரதால நம்ம கார் மேலே இதுவே தண்ணி அடிக்குமே ப்ரோ, பரவாயில்லையா? ப்ரோ அது பார்த்தா நீங்கள் வண்டி ஓட்டவே கூடாது. இப்படி பார்த்தா ஒன்று அப்படி போகுது ப்ரோ. இப்போ நீங்கள் டாடா சஃபாரி ஒரு 13 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லா ஓட்டிட்டீங்க. இருந்தாலும் இன்னொரு டாடா சஃபாரி வாங்கியிருக்கீங்களா? அதை ஏன் ப்ரோ? ப்ரோ சஃபாரியில் இருக்க ஒரு லவ் தான் ப்ரோ, மிச்சபடி எதுவும் இல்லை.
சஃபாரி பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல, 0 காஸ்ட் மெயின்டெனன்ஸ், ஆயில் சர்வீஸு, பிரேக் பேடு, வீல்ஸ், அவ்வளோதான் இப்போ வரைக்கும் எனக்கு செலவு வச்சது. சோயில் ப்ரோ, மோஸ்ட்டாக எல்லாமே ஸ்டாக்காக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, அலாய்ஸ் மாற்றிருக்கீங்க. அதே மாதிரி இந்த கேமோஃப்ளேஜ் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. கேமோஃப்ளேஜ் இது என் தம்பி போட்டது. ஓகே, இது சும்மா லுக்கு தான் இல்லை? லுக்குக்கு. அது போக பின்னாடி அவன் பேர் தான் பார்த்துருப்பீங்க, ஷுவேப்ஸ்ன்னு அடிச்சு வச்சிருப்பான் பின்னாடி. இந்த வண்டியில் அவன் பேர், அந்த வண்டியில் என் பேர் அடிக்க சொல்லி அவன் இன்னும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ இன்டீரியர்ஸ் பார்த்தலாமா? வாங்க ப்ரோ. ப்ரோ இதுதான் இன்டீரியர். நான் பக்கெட் சீட்ஸ் போட்டிருக்கேன், எக்ஸ்யூவி டைப்பில் சீட்ஸ் போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு. ஏன்னா டெய்லி யூஸ்னாலும் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. யூஸ்வலாகவே பக்கெட் சீட் தான் ப்ரோ வரும்? இல்லை, இதுக்கு பக்கெட் சீட்ஸ் வராது. பக்கெட் சீட்ஸ்னா பைலட் சீட் பக்கெட் சீட் வரும். நம்ம இந்த குஷனிங் இருக்கு தெரியுங்களா, இந்த குஷனிங் எல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்யூவி டைப்ல ஆல்டர் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, காரோட எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரும் சில்வரில் அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க. செட்டு போட்டிருக்கேன். செட்டு வந்துட்டு பொய்னியர் செட்டு. அது போக சப்பு போட்டிருக்கேன். சப்பு போட்டு 2 சேனல் ஆம்ப் போட்டு தந்திருக்கேன். ஆம்ப் வந்துட்டு பொய்னியர்து. இந்த இன்டீரியர்லாம் கிடைக்குதா ப்ரோ? இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள், இந்த சுவிட்ச் எல்லாமே இல்லை? இதெல்லாம் கிடைக்காது. இது பாத்தீங்களா, அதான் அது கிடைக்காது. மிச்சப்படி சின்ன சின்னதெல்லாம் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோ கியர் பாக்ஸ் அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ், சுமோ டைப். ஓகே. சோயில் ப்ரோ, ஸோ காரோட மெயின்டெனன்ஸ் என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக செக் பண்ண ஹில்ஸில் ஓட்டும்போது? பேசிக் திங் எல்லா வண்டிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு ஆயில், தண்ணி. இதுதான் ரொம்ப பேசிக்கு. இப்போ ஆயில் தண்ணி கரெக்டாக இருந்து கரெக்டாக ஓட்டினீங்கனாலே போதும் ப்ரோ. இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ மெயின்டெனன்ஸும் லோ காஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. போட்டு விரட்டக்கூடாது, இஷ்டத்துக்கு வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு அமுத்தவும் கூடாது. ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒரு கேரில் லோட் ஆகிடுச்சா 3rd கியர் போட்டு விட்டு மாற்றி விட்டு போங்க, இஷ்டத்துக்கு போகும் வண்டி. கட் பண்ணி தாங்க பிக்கப் ஆகும். ஓகே. நீங்கள் சைடு மிரர் கூட லேட்டஸ்ட் போட்டிருக்கீங்களா ப்ரோ? டைகார். இது டைகார் டைப் மிரர் ப்ரோ. இது சின்னது வரும். இது நம்ம ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரோட இது போட்டிருக்கோம். ஓகே. ஆனால் இந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி சஃபாரி இப்போ பார்க்கறதே கஷ்டமாக இருக்குது. வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. உங்களோட நிறைய கார்ஸ் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க டாடா சஃபாரி காரை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் பை ஃப்ரம் ARK.